போகணும். திருச்சியிலேருந்து உள்ள அவுட்ரு பகுதியில் ஒரு கிராமத்துக்கு போகணும். கஸ்டமரை அழைச்சிட்டு போயிட்டு திருச்சியில் விட்டுட்டு திரும்பி வரும்பொழுது அதே ரூட்டில் வரமாட்டாராங்க. ஏன்னா குறுக்கு வழி இருக்குது. அந்த குறுக்கு வழியில் தாங்க வருவாராம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம், கொஞ்சம் கிலோமீட்டரும் கம்மியாகுங்கிற மாதிரி அந்த வழியாக தாங்க வருவாராம். அப்படி தாங்க அன்னைக்கும் அதே மாதிரி கஸ்டமரை கொண்ட கிராமத்தில் கொண்டு விட்டுட்டு திரும்பி வரும் பொழுது அந்த குறுக்கு பாதையில் வராருங்க. ஒரு மிதமான வேகம், ஒரு 50-60 அந்த வழியாக வந்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா டைம் என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 தாங்க இருக்கும். ஒரு மிதமான வேகத்தில் போயிட்டுருக்காரு. கண்ணாடிலாம் சைடு கண்ணாடிலாம் ஏற்றி பாட்டெலாம் சவுண்டு வச்சு கேட்டுக்கிட்டு நல்லா அப்படியே ஓரளவுக்கு அப்படியே மிதமான வேகத்தில் வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் அறியாமே அவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் மாதிரி டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிருக்கு. அதையும் அவர் கவனிச்சிருக்காரு. கிராஸ் பண்ண அடுத்த செகண்டு டமால்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. உள்ளே இருந்துக்கிட்டே அவருக்கு நல்லா உணர்ந்து பார்க்குறாருங்க. டமால்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னே ஒரு வண்டியை நிப்பாட்டவே இல்லைங்க.